ஏசாயாவுடைய புஸ்தகம் 58, ஏசாயா 58:11, எரேமியாவுடைய புஸ்தகம் 31:12. இந்த வேத பகுதிகளிலிருந்து ஒரு குறிக்கப்பட்ட வார்த்தையை எடுத்து இந்த மாத வாக்குத்தத்தமாய் நாம் தியானிக்க போகிறோம். வாசியுங்கள். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா 31:12 வாசி. அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத வாக்கு தத்தங்கள்ல இருந்து ஒரு வார்த்தை மட்டும் ஆண்டவர் கிருபையா மனத்தாழ்மையாய் சொன்னால், தேவன் இந்த மாதத்துக்கு, அதாவது 12ஆம் மாதத்துக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்க வேண்டும்